தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. போதைப்பொருள் வழக்கில் டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை என்சிபி அதிகாரிகள் சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து வர முடிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்திய வழக்குல முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் சாதிக் தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக ஜாஃபர் சாதிக் கடந்த சனிக்கிழமை அன்று டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளால் ஜெய்ப்பூரில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்பு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து ஜாஃபர் சாதிக்கை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பல்வேறு தகவல்களை அவரிடமிருந்து பெறப்பட்டிருப்பதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அதாவது தகவல் எடுத்து விசாரிப்பதற்கு சமர்ப்பித்த அந்த கடிதமானது வெளியாக இருக்கிறது. அதில் சென்னையில அழைத்து ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவரது குடோன் ஒன்று சென்னையில் செயல்பட்டு வருவதாகவும் அந்த குடோனுக்கு நேரடியாக அழைத்து சென்று அவரை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களையும் காவலில் எடுத்து விசாரணை செய்ததாகவும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரிடம் வெளிநாட்டு தொடர்புகள் எங்கெங்கு இருக்கின்றன, மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் இவர் போதைப் பொருளை கடத்திய விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் சென்னை அழைத்து சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய குடோனில் ஆய்வு சோதனை செய்து அங்கிற்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக இவர் சென்னை அடுத்து வரப்பட இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஜாஃபர் சாதிக்கு விரைவில் சென்னை அழைத்து வரப்பட்டு அந்த உடல்நிலை சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மயிலாப்பூர் சாந்தம் பகுதியில் கூடிய ஒரு வீட்டில் அதிகாரிகள் சோதனை செய்ததையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போதைப் பொருள் கடத்தல இவர்கள் எப்படி சிக்கினார்கள் என்ற விவரங்களையும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.